அமெரிக்கா அதிபர் தேர்தலில் மகத்தான பெரு வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்க இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆலோசனையின்றி அல்லது அவர்களின் அனுபவ பங்களிப்பு இன்றி தங்களுடைய அதிகாரத்தை சரிவர பயன்படுத்திட முடியாது. இதற்கு ஆனானப்பட்ட அமெரிக்க அதிபரும் விதிவிலக்கல்ல. அந்த வகையில் இந்த முறை யார் யார் எல்லாம் என்னென்ன பதவிகளில் பொறுப்பு ஏற்க இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி எந்த திசையில் பயணிக்கும் என்பதை ஓரளவு யூகித்து விட முடியும். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் இவர் தற்சமயம் வரை ஒரே ஒருவரை மட்டுமே தேர்வு செய்து அறிவித்திருக்கிறார். அது ஜே.டி. வான்ஸ் அமெரிக்க துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்து அறிவிக்கப்பட்டதோடு சரி. மற்றவர்கள் யார் யார் என்பதெல்லாம் இன்றைய தேதியில் தங்கமலை ரகசியம் என்கின்றார்கள். ஆனால் 2 அடுக்கு அதிகார மையங்களாக 2வது அடுக்கில் மிக முக்கியமான பதவிகளுக்கு கிட்டத்தட்ட 11 இந்திய வம்சாவளியினர் இடம்பெறக்கூடும் என்கின்றார்கள். இது நடக்கும் பட்சத்தில் அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக இடம்பெற இருக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் இதுவாகும். இம்மாத இறுதிக்குள் முடிவு செய்து விடுவார்கள் என்கின்றார்கள். பலராளுக்கப்பட்ட கடந்த ஆட்சியில் பங்கேற்ற நிக்கி ஹாலிக்கு இம்முறை இடம் கேள்விக்குறிதான் எனும் கூடுதல் தகவலும் உண்டு. மைக் பாம்பியோ கடந்த முறை ராஜாங்க செயலாளர், சரியாக சொல்வதென்றால் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் என்கின்ற பதவி வகித்தார். ஒருவேளை இம்முறை டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் போட்டியிடாத நிலை உருவானால் இவரே அமெரிக்க அதிபராக போட்டியிட இருந்தார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிதீவிர வலதுசாரி பயங்கரவாதிகளை தயவு தாட்சண்யமின்றி அணுகியவர். இம்முறை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் செயலர் பதவிக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. கனமான ஆசாமி, உருவத்திலும் செயலிலும். இது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அலுவல் ரீதியாக 2ஆம் இடத்தை பெறும் மிக உயரிய பதவிகளில் ஒன்று. அடுத்ததாக உள்ளவர் ராபர்ட் ஓ'பிரையன். கரார் ஆசாமி. ஆசிய பசிபிக் என்று இருந்ததை இந்தோ பசிபிக் என்று அறிவிக்க செய்ததில் முக்கிய பங்கு வகித்தவர். அமெரிக்க மெரைன் பிரிவுகளை பலப்படுத்தி அதனை இந்தோ பசிபிக் பகுதியில் நிலைநிறுத்தும் பணியை சிரம் மேல் கொண்டு நடத்தியவர். சீனர்களை கண்டால் ஆகாது என வெளிப்படையாக அறிவித்தவர் என பன்முகம் கொண்டவராக இருந்தாலும் இவரது செயல்பாடுகளில் ஒரு நேர்கோடு உண்டு என்கின்றார்கள். மைக்கேல் வால்ஸ் புளோரிடா மாகாணத்து காங்கிரஸ்காரர். சமூக வலைதளங்களில் அதிதீவிரமாக இயங்கியவர். தீவிர வலதுசாரி. ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் ட்ரம்புக்கு ஆதரவாக அவரது சார்பில் அவரின் தூதுவராக இயங்கியவர். வெளியுறவுத்துறை இனி இவர் வசமாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவையெல்லாம் நன்கு அறியப்பட்டவர்களின் சாம்பிள் மட்டுமே. ஆக இம்முறை டொனால்ட் ட்ரம்ப் நிதானமாக ஆழமாக இறங்கி செயல்பட முடிவு செய்து இருக்கிறார் என்பது மட்டும் புரிகிறது என்கிறார்கள் விஷயமறிந்த வட்டாரங்களில். அதற்கேற்ப அவர் தேர்ந்தெடுக்கும் அதிகாரிகளும் பதவியேற்க இருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக தைவானில் அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு காசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பதறடித்திருக்கிறார் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப். இதன் பின்னணியில் ஓர் ரசவாதம் இருக்கிறது. தைவானை காக்க நாங்கள் வரவேண்டிய தேவை ஏற்படாது. அதனை இந்தோ பசிபிக் பகுதியின் அதிகார வரம்பில் உள்ள இந்தியா இனி பாதுகாக்கும் என சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அடுத்த அதிரடியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோடு நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட விருப்பம் தெரிவித்து டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கையொன்றை வெளியிட புட்டினோ ஒருபடி முன்னேறி நேரடியாகவே சந்தித்து பேசலாம் என சொல்லி ஜெலன்ஸ்கி தலையில் கொள்ளி வைத்து இருக்கிறார். கூடவே இந்தியாவிற்கு வல்லரசு நாடு என்கின்ற அங்கீகாரத்தோடு ஐநாவில் நிரந்தர உறுப்பினராக வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார். இத்தனை நாள் இருந்ததை காட்டிலும் படுவேகமாக நம் இந்திய தேசத்திற்கு சாதகமாக காட்சிகள் உலக அரங்கில் மாறத் தொடங்கியிருக்கிறது. வரவிருக்கும் 100 நாட்கள் கடந்த நூற்றாண்டை காட்டிலும் படுவேகமாக நம் இந்திய தேசம் வளர்ச்சி கண்டிருக்கும். அப்படியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருக்கும். சுதந்திரம் பெற்ற 100ஆண்டு விழா நடக்கும் காலத்தில் நிச்சயம் நம் பாரத தேசம் அளப்பரிய சக்தியோடு பெருமாற்றல் வாய்ந்த ஒரு வல்லரசு நாடாக மாறியிருக்கும். அதனை நம் காலத்திலேயே பார்க்க இருக்கிறோம்.